செம்மையா இருந்துச்சு. ரொம்ப எப்படி நல்ல சவுண்ட் எஃபெக்ட் அதுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஆயிடும் அப்படிங்கிறது அப்பவே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட். திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. நல்லது பண்றது அரசியல் சமையல்ல தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் அனைவருக்கும் என் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் காய்ஸ். ஸோ ட்ரைலர் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் செம்மையாக கொடுத்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரை. தளபதி பார்க்கறதுக்கே இது லாஸ்ட் டைம் நோ பட் ஆனால் அது பார்க்கறதுக்கு அவ்வளோ மாசாக கெத்தாக இறக்கியிருக்காங்க நிஜமாலுமே. ஸோ இது வந்து அவங்க லியோதாஸ் ப்ளஸ் வெற்றிமாறன் லுக் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணதால் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக சொல்லலாம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்குள்ள ஸ்பேஸும் எல்லாம் பர்ஃபெக்டாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்கவே சொல்கிறது செம்மையாக சொல்லலாம். ஸோ இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் சரியாக சொல்லணும்னா 6 நாள் தான் 5 நாள் தான் இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்ருக்கோம் ஃபஸ்ட் எபிசோட் பார்க்குறதுக்காக. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு அந்த ஒரு கண்ணோட்டம் வேறு. ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சொல்லிக்கலாம். பட் அது குறைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அது குறைச்சாங்க மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஆமாம், எனக்கு கொஸ்டின் இருக்குது. இது வந்து பகவத் கேசரியோட ரீமேக்கா? ஆக்சுவலி சொல்லப்போனால் இப்போ பகவத் கேசரி ரீமேக்காக எனக்கும் சந்தேகம் தான் இருந்துச்சு. எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஃபுல்லாக அப்படியே பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க இந்த ஏகப்பட்டமும் இருந்துச்சு. ஆனால் இப்போ இது பார்த்துக்க என்ன தெரிஞ்சு அப்படின்னா ஸோ பகவத் கேசரி ரீமேக். ஸோ இதுக்குள்ள லைட்டாக பாலிடிக்ஸ் லைட்டாலாம் இல்லை, தளபதி வராதுங்கிறதுனால ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ். லாஸ்ட்டாக பேசுறது பார்த்தீங்களா, அதுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன ஆகிடும் அப்படிங்கிறது அப்பவே தெரிஞ்சிருச்சு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்டு இருக்கோம். ஜனவரி 9 ரிலீஸ் ஆகும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் காத்துருக்கோம். அப்புறம் ஏதோ ஃபைட் சீன் ஆக்ஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா படத்தில்? ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போதே நிறைய சீன்ல அப்படிதான் இருக்கு. ஃபைட் சீன் தான் ஜாஸ்தியாக வர மாதிரி இருக்கு. தெரியுமா, அமெரிக்கா சில பல கண்ட்ரீஸ்லாம் நம்ம பார்த்தேன் அப்படின்னா இந்த படத்தை சைல்டாக இருக்கவங்க பார்க்கக்கூடாதாமா. சென்சாருக்கே போச்சுல வீடியோ படம் போச்சுல சென்சாருக்கே அப்படின்னு சொன்னால் வேற ரொம்ப ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கே. இப்போ எல்லாம் எதுவுமே கட் பண்ணலையாமா, எந்த சீன்ஸுமே கட் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை ரொம்ப நல்லதாக இருக்குது, ஓகே தான். ஆனால் ஏன் ரொம்ப பிளட்டில் ரொம்ப பிரிக்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ரொம்ப இப்போ லியோவில் பார்த்தீங்கள, லியோவில் வந்து அந்த மார்க்கெட் சீனில் வந்து அடிச்சு பண்ண உடைக்கிற மாதிரி சீனில் வரும்ல. ஸோ அதுவே பார்த்தா ரொம்ப அவங்க ரொம்ப வேறலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவங்க. ஆனால் இது அதை விட ரொம்ப அதாவது கிட்டத்தட்ட வந்து 7 ஃபைட் சீன் இருக்காமா. 7மே வந்து லியோவை பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்குது ஃபைட் சீனு. அந்த கண்டிஷன்லாம் சைல்டு ஒரு 12 வயசுக்குள்ளே பார்க்கக்கூடாதாமா. அவங்களாம் ஏசி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் அவங்க பார்க்கும்போதே ரூல்ஸ் போட்டாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் சண்டே தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜனவரி 10 தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் பெங்களூரு அதர் கண்டிஷன் பார்த்தா டிக்கெட் அவ்வளோ மணி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. பெங்களூர் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊரை விட பெங்களூர் தான் அதிகமாக ஃபேமஸ் பண்ணுறாங்க. அந்த தான் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ஃபைட் சீன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். தளபதி ஃபைட் சீன்லாம் ரொம்ப இருக்குன்னு பார்ப்பேன். அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா தளபதியே சொல்லிட்டாரு லாஸ்ட் படம் அப்படின்ட்டு. ஸோ அதனால செமையா இருக்கு. அதை விட மம்மிதா செமையா இது பண்ணியிருந்தாங்க. அதான் தளபதியே சொல்லியிருந்தார் ஆடியோ லான்ச்சில். இளைஞர்களே ஜூண்டா இருக்க விட இப்போ டாக்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ப்ரூவ் பண்ணிடுவாங்க. செம்மையா இருந்துச்சு. தளபதி அவ்வளோ படத்துல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்ல உங்களோட இது வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சொல்ல போனால் ட்ரெய்லர் வந்து ரொம்ப எதிர்பார்த்து பார்த்தோம். அந்த அளவுக்கு கன்ஃபார்ம் இருக்கு. தளபதியோட படம் மட்டும் இல்லாமல் நமக்குலாவே ட்ரெய்லர் செம்மையாவே நல்லா இருக்கு.
ஸோ இதில் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குங்கிறத நான் இன்னும் ஆழமாக சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம், இது பகவத் கிஷோரியுமே கிடையாது, இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இதை சொல்லியிருக்காரு. ஸோ படம் ஓடாது நடிக்காதீங்க, இப்போ படம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனால் இன்டர்வியூ கேட்ட சொல்லிக்கிறாமா இந்த மாதிரி கேட்டதுக்கு, இல்லை நான் பகவத் கிஷோரியுமே இருக்கோம் ஆமாம் கூட எங்கேயும் சொல்ல மாட்டேன் சொல்லுவீங்க. இப்போ நீங்கள் ட்ரெயினில் வரும், அப்புறம் ஃபஸ்ட் ஷோ போய் பார்ப்பீங்களா, அதில் ஹாஃப் பார்ப்பீங்க, அப்போயே உங்களுக்கு தெரிஞ்ச ரீமேக்கா இல்லை ரீமேக் இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன் சொன்னாங்கன்னா இப்போ இன்ஸ்பயர் ஆகிடுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, ஏன்னா இப்போ ஏன் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் வந்து அந்த படத்தோட ரீமேக் அந்த படத்தோட ரைட்ஸை ஏன் வாங்கினீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அது ரீசன் இப்போ தெரிஞ்சிடும் ஏன் வாங்கினாங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்பயர் ஆகிருந்தேன் அப்படின்னா இப்போ லைட்டாக வசதிக்குள்ளே இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேஸ் போடுவாங்கல்ல. இப்போ இது விடாமுடிச்சு எடுத்துக்கேன், அதுவே வந்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் கேஸ் போடாது, அது வேற ஒரு படம் இங்கிலீஷ் போடாது, அதை வருஷம் ரீமேக் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மேக்ஸிமம் இது இந்த சென்சார் போயிருக்கு, இன்னமும் சர்டிஃபிகேட் வரல. அநேகமாக நாளைக்கு வந்து நினைக்கிறேன். இது UA சர்டிஃபிகேட் தான் அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா அது வந்து ஏன் கொடுக்கலன்னா, இது அதிகமாக வைலன்ஸ் இருக்கும், UA தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து அதிகமான ஃபைட் சீன் இருக்கிறதுனால இருக்குது. முக்கியமாக அரசியல் சம்மந்தப்பட்ட படம் இருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட காத்துட்ருக்கோம். ஸோ என்ன இருக்க போதுன்னு தெரியல. இன்னமும் எங்களுக்கு ஒரு வாரம் இருக்குது, 6 நாள் 5 நாள் இருக்குது அப்படின்னாலுமே எனக்கு அதுக்கு எப்படி அது போகும், டக்குனு போயிடணும்னு பார்க்குறோம். ஆனால் என்ன தான் சொன்னாலும் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது பாப்பா சொன்ன மாதிரி வந்துடுது. ஏன்னா இருக்குது. பட் இன்னொரு சொன்னாலும் டேரக்டர் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் சொன்னேன்ல, அதில் படம் முடிஞ்சு போகிறப்ப அழகு விஷயம் இருக்குல்ல. ஸோ ட்ரிபியூட் சீன் கிடையாதாம்மா, எப்பவும் போல இருக்கிறதாம்மா. ஆனால் எப்படி மூணாக வந்துச்சு அப்படின்னா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னார்னா இல்லை, இது தளபதிக்கு எண்டு கார்டு கிடையாது, இதான் பிகினிங் அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் கூட நினைச்சேன் வெயிட்டிங் தான் நினைச்சேன். இல்ல வெயிட்டிங் இல்ல கமிங் அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு பார்க்குறது. சினி ஃபீல்ட்ல நம்ம கூட வராரு சம்திங் அதை இது பண்ற மாதிரி கூட இருக்கலாம். கமிங் நல்லா இருந்துச்சு. ஸோ பிரகாஷ் ராஜ் ஆகட்டும், அவங்க நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்றைக்கும் அவர் வில்லனாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பூஜா ஹெக்டே கேரக்டர் சொல்லணும்னா அவங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பீஸ் படமாக தான் இந்த படம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து முக்கியத்துவம் யார் தெரியுமா, தளபதிக்கு ஒரு தளபதி முக்கியமாக அவர் தான் ஹீரோ. ஸோ அவருக்கு முக்கியமாக அடுத்து நமிதா பேச்சு வந்து முக்கியமான கேரக்டர், அடுத்து பாபி டியோர் வில்லன். ஸோ முக்கியமான கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவங்கள மையமாக அதுதான் அந்த கதை நகரும் அப்படிங்கிற மாதிரி ஹெச்ஓ சொல்லியிருக்காரு. ஸோ பூஜா ஹெக்டே வந்து அதாவது கதைக்குள்ளே இருப்பாங்க, அது சம்திங் ஏதோ ரிப்போர்ட்னு நினைக்கிறேன், இதோ ஐடிக்கெல்லாம் பண்ணுவாங்க ரிப்போர்ட் அதிகமாக பார்க்கலாம் என்ன. ஸோ எனக்கு என்னன்னா பூஜா ஹெக்டேக்கு தளபதிக்கு ஏதாவது காம்பினேஷன்ஸ் இருக்குமா, அருகு வித்து மாதிரி ஏதாவது பாட்டு வருமா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நானே நினச்சேன் பட் என்ன பண்ணாலும் தெரியல. மேபி இது பார்க்கலாம், நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். இப்போ டைலரில் வந்து எதுவும் காமிக்கல, பட் நம்ம படமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேபி இல்லைன்னா இப்போ எதுவும் இல்லை அப்படின்னா அநேகமாக அப்படி இருக்கும்போது தளபதி கச்சேரி தான் இருக்கும்போது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி கடைசியாக வரும்னு நான் போன வேண்டிய சொல்லியிருந்தேன். ஆனால் கடைசியாக வருதா இல்லை இப்போ வருதா இல்லை ஸ்டார்டிங்கில் வருதா அப்படின்னு தெரியல. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ ட்ரெய்லரை பார்த்துட்டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வீணாகலை, அதே மாதிரியே படமும் இது ஆகாமல் கரெக்டாக போயிடணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா? எல்லாரும் கன்ஃபார்ம் போய் படத்தை தேட்டரில் பாருங்க. இதுக்கப்புறம் எப்படி இருக்கு என்ன நேரம் நம்ம ஜனநாயகம் ரிலீஸ் அப்போ தான் நான் இன்டராக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லாரும் போய் படத்தை தேட்டரில் பாருங்க. ஏன்னா செம்ம வைஃப் இந்த சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருமே கன்ஃபார்ம் போய் பார்ப்பீங்க தெரியும். இருந்தாலும் மறக்காமல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் போய் பாருங்க. ஒரு நல்ல எப்படி சொல்றது லாஸ்ட் டைம். ஸோ அதனால ஒரு நல்ல வைபோட நல்லா இதாக இருக்கும். ஸோ ஸோ யாரும் அழுக வேணாம்னு நான் சொல்கிறேன், பிகாஸ் எதாக இருந்தாலும் நானே அழுதுவேன். ஸோ அது இருக்கும், அது இருக்காதுன்னு சொல்கிறேன். ஸோ எண்டிங் எப்படி இருக்க போதும் தெரியாது. எப்படியும் நம்ம பார்த்துட்டு அப்படி ஹாப்பி எண்டிங்காக இருந்தாலும் நம்ம திரும்ப நம்ம பேசும்போது கன்ஃபார்ம் நம்ம அழுதுடும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஜி தமிழில் 4:30 to 10:30 நடக்க போகிற ஒரு ஆடி லான்ச், அதாவது தளபதி திருவிழா. இது வந்து ஒரு 9 மணி நேரம் ஒரு நிகழ்ச்சி. ஸோ 4:30 மணிக்கு அங்கே ஆரம்பித்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் முடிஞ்சிருக்காமா. அதை வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ எல்லாருமே ஜி தமிழ் தான் பார்ப்பாங்க தெரியும். ஸோ டிஆர்பி வின் பண்ண போது அது எந்த மாற்றம் கிடையாது. ஹேஷ்டேக் தளபதி திருவிழா தான் வர முடியும், அதான் ஹேஷ்டேக் இருக்கும் போது என்ஜாய் பண்ணி பாருங்க. ஃப்ரீயாக ஜாலியாக பார்த்துட்டு தளபதியை சப்போர்ட் பண்ணி இருங்க. ஓகேவா? நீங்கள் பண்ணுவீங்க தெரியும், நம்ம ஃபேன்ஸ் அதனால வந்து கன்ஃபார்ம் நம்மளாம் தளபதி சப்போர்ட் பண்ணுவோம்.
நம்ம சினி ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் படத்துக்காக மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலும் நம்ம தளபதி சப்போர்ட் பண்ணி நிறைய ஓட வேண்டியது இருக்குது. ஸோ எல்லோரும் நம்ம கூடயே இருந்து நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து வீடியோ பார்த்து ஷேர் பண்ணி லைக் பண்ணி எங்கள் கூட சப்போர்ட்டிவாக இருங்க. தேங்க்யூ. ஓகே நண்பா, மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.